கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக யுகங்கள் தோறும் நான் அவதாரம் பண்ணுகிறேன்னு பகவான் சொல்றார். அந்த வார்த்தைகளுக்கு இணங்க கலியுகத்திலே பிரசாந்த் நிலையத்தில் சாட்சாத் பரம்பொருளின் சுரூபமாக ஜோதி சுரூபமாக இறைவன் அவதரித்தார். சத்திய சாயி எனும் நாமம் தாங்கி சுவாமி எப்பெல்லாம் அவதாரம் பண்ணுகிறாரோ அப்பெல்லாம் ரொம்ப குறுகிய நபர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார். நம்மளையெல்லாம் சுவாமி தேர்ந்தெடுத்திருக்கிறார். சுவாமி உணரக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கார். ஏன் இப்படி கொடுத்தார் நீங்க பாருங்க. ஏன் எல்லாருனாலையும் சுவாமியை புரிஞ்சுக்க முடியல? திருவாசகத்துல மணிவாசகர் ஒரு இதுக்கு பதில் சொல்றார். அவனருளாலே அவன்தாள் வணங்கி. சுவாமியினுடைய சங்கல்பம் இல்லாம அவருடைய மண்ணை மிதிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சுவாமியினுடைய டாலர் உங்களுடைய கழுத்துல, ஏன் சுவாமியினுடைய சின்ன படம் உங்க பேக்கெட்ல இருக்கணும், உங்க வீட்டுல இருக்கணும்னாலே சுவாமியினுடைய அருள் வேண்டும். அவர் சர்வவியாபி, எல்லா உலகத்திலும் இருக்கிறார். உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் பகவானை உணர முடியும்.